நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும், இதெல்லாம் கூட வந்து சொல்றீங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்னன்னா, இப்ப மத்தவங்க ஒரு மத அரசியல் எடுக்கிறாங்க, ஒரு ஜாதி அரசியல் எடுக்கிறாங்கன்னா, அதே தான் நாம் தமிழர் கட்சி இப்போது கையில் எடுக்குது. என்ன அதான் சொல்றேன்ல, வேட்பாளர் பக்கத்துல வச்சுட்டு பாட்டு பாடுறாரு. கண்டிப்பா பாடலாம். அவர் பாடுற பாட்டுக்கு தமிழ்நாட்டே அடிமைதான் இருக்கு. அவர் அப்படிப்பட்ட இல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசுநாதர் கூட இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக அவர் பாடியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு, அவர் சிந்திச்சிருக்காரு. நபிகள் நாயகம் அவங்களும் அதே தான் வலியுறுத்துறாங்க. முருகனும் அதே தான் வலியுறுத்துறாங்க. குண்டின் மேல் எறிந்த முருகன் வந்து அதையும் அவங்களும் அதுதான் வலியுறுத்துறாங்க. முல்லை நிலத்து தலைவன் வந்து அது ஏற்கனவே அந்த மாநாடு கூப்பிட்டாரு, நான் தமிழோடு வார நீ வேலோடு வான்னு முருகனை கூப்பிட்டாரு. இப்ப அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா வந்து ஒரு மாற்று, அனைத்துக்கும் ஒரு மாற்றாக நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னவர் அந்தந்த ஊருக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக் கொள்கிறாரே அப்படிதான் கேட்கிறேன். அவர் தெளிவா தான் இருக்காரு. இந்த ஊர்ல வந்து கிறிஸ்தவ மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க மொழியில பேசினாதான் புரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடல்கள் எடுத்து பாடுறாரு. அந்த பக்கம் போயாச்சுன்னா அங்க வந்து பெரும்பான்மையான மக்கள் யார் இருக்காங்க? முருகன். இது மக்கள் பார்க்கும்போது என்ன தெரியுமா, இது கிள்ளியூர்ல நடந்துச்சு. கிள்ளியூர் சட்டமன்றத்துல ராஜேஷ்குமார் மட்டும் கிறிஸ்டின் இல்ல, என் கட்சியினுடைய வேட்பாளர் கிறிஸ்டின் தான், அதனால கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம்.